கனமழை காரணமாக பந்தலூர் அடுத்த நாயக்கன் சோலை பகுதியில் வீட்டிற்கு முன் திடீரென மண் சரிவு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ். ஆல்வின் சுரேஷ், விவரங்கள். நீலகிரி மாவட்டத்திற்கு ஏற்கனவே 2 நாட்கள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த பகுதி முழுவதும் கடும் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் இப்பகுதியில் பலத்த காற்றுடன் மழையானது பெய்து வருகிறது. நேற்று இரவிலிருந்தே கனமழையானது தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் இன்று காலை இப்பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில், ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தொடர்ந்து பந்தலூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் கனமழையானது கொட்டி தீர்த்தது. அது மட்டும் இல்லாமல் நாயக்கன் சோலை என்னும் பகுதியில் வசித்து வருபவர் கணபதி. இன்று காலை அவர் வீட்டின் முன்பு திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக வீட்டில் இருந்த யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. ஏற்கனவே சேராங்கோடு ஊராட்சி நிர்வாகம் சார்பாக சமீப 2 மாதங்களுக்கு முன்பு தான் அந்த பகுதியில் சாலையானது அமைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் தடுப்பு சுவர் கட்டப்படாத நிலையில் இன்று பெய்த கனமழையின் காரணமாக வீட்டின் முன்பாக மண் சரிவு ஏற்பட்டது. வீட்டில் கணபதி மற்றும் அவருடைய குடும்பத்தார் இருந்து வந்தனர். நல்வாய்ப்பாக வீட்டை விட்டு யாரும் வெளியே வராத காரணத்தால் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. தற்பொழுது அந்த நாயக்கன் பகுதி கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலையானது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சீர் செய்யும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அந்த சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பந்தலூர் மற்றும் கூடலூர் பகுதிகளில் மழையானது விட்டு விட்டு பெய்து வருகிறது. ஆல்வின் சுரேஷ், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.